வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஜோதிடம். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருச்சந்திர யோகத்தை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கான வீடியோ தான் இது. குரு பகவான் கெட்டு போகாத நிலை. குரு பகவான் கெட்டு போகாத நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சம், அஸ்தங்கம், ராகு, கேது, சனி பகவான் போன்ற அசுபர்களுடன் சேராமல் இருப்பது. சந்திர பகவானும் கெட்டு போகாமல் இருக்கணும். நீச்சம், அஸ்தங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது கூட சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும். சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்பில் சந்திரனாக இருக்கணும். தேய்பிர் சந்திரனாக இருந்தால் இந்த யோகம் செயல்படாது. குரு பகவானுடன் சேர்ந்தோ அல்லது குரு பகவானுக்கு 5, 7, 9 என்ற நிலையில் சந்திர பகவான் இருந்தால் இந்த குருச்சந்திர யோகம் செயல்படும். அப்போது இந்த யோகம் என்னதான் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மற்றும் பணத்துக்கு காரகத்துவமான குரு கல்வியின் மூலமாகவே ஜாதகரை உயர்த்தும், பேர், புகழ் மற்றும் கௌரவத்தை சம்பாதித்து கொடுக்கும். ஆனா இந்த யோகம் வலிமையாக செயல்படுது பார்த்தீங்கன்னா குருவுடைய அருளணி லக்கணங்களுக்கு மட்டுமே. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.